ஆனந்த சுவாமிக்கு அரோகராம். வள்ளிமலை திருப்புகை சச்சிதானந்த சுவாமிகள் மார்கழி திருப்புகை பாராயண திருமுறை என ஒரு வகுத்திருக்கிறார் சுவாமி அவர்கள். சாமி அவர்களை பற்றி பெரும்பாலும் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். வணக்கம் ஐயா. ஏன்னா வள்ளிமலை சுவாமி திருவண்ணாமலையிலே திருப்புகை பிறந்து வள்ளிமலையிலே திருப்புகை வளர்ந்தது, அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சுவாமி திருவண்ணாமலையிலிருந்து வள்ளிமலைக்கு வந்தார். வள்ளிமலையிலே 1916 வள்ளிமலைக்கு வந்து திருப்புகை பரப்ப வேண்டும் என்ற காரணத்தால் அவர் இங்க இருக்கிற இந்த கிராமத்து மக்களை எல்லாம் ஒன்று கூட்டி இரவிலே அந்த மலை மேல அங்கே அந்த இடத்துல எல்லாருக்கும் அன்னைக்கு கல்வி இல்லை, எதுவுமே இல்லை, இருந்தாலும் அந்த கேள்வி ஞானத்தோடு அன்னைக்கு எல்லாம் திருப்புகை பாட வேண்டும் என்று சொல்லி அவருடைய உபதேசத்தில் திருப்புகை ஒரு 20-30 பேர் சீடர்களை சேர்த்து அன்னைக்கு சொல்லி கொடுத்தார் திருப்புகை சுவாமி. அவர் சொல்லி கொடுத்த திருப்புகை தான் இன்னைக்கு தொடர்ந்து நாங்கெல்லாம் பாடிட்டு வந்துட்டு இருக்கிறோம். அவர் அந்த ராகத்தாளத்தோடு சிறப்பாக பாடி இந்த புக்கு ஒரு தொகுத்து இருக்கிறார். பெரிய பாராயண புக்கு ஒரு தொகுத்து இருக்கிறார். இந்த மார்கழி மாதமும் நவராத்திரி இந்த இரண்டும் அவர் தொகுத்து இருக்கிறார். அந்த தொகுப்பிலே நான் முதலாக இதை நம்ம மார்கழி திருப்புகை பாராயண திருமுறை அதுல நம்ம இன்றைக்கு நம்ம பாடலாம். முதல் பாடல் அவரு நாட்டு ராகங்கள், ஒவ்வொரு பாடலுக்கும் ராகங்கள் போட்டிருக்கிறாரு. இதுல பாடல்களில பூபால ராகம் போட்டிருக்கிறாரு. நாங்க நாட்டை ராகத்துல நாங்க இந்த பாடல் வரிசையாக நாங்க பாடுகிறோம். சரி, ஆரம்பிக்கணும். ஐயா சொல்லுங்க. சொல்லு முருகா. ஐயா, அந்த திருப்புகழ் பாராயண தவநேரி அந்த இப்ப நம்ம எல்லாருக்குமே இப்பதான் பிடிஎஃப் கொடுத்துருக்கோம். இப்ப நீங்க எந்த தொகுப்பு பாட போறீங்க? முதல்ல இந்த ஆணை முகவர்கள் எந்த எடுக்கிறோம்? நீங்க வந்து மார்கழி மாதத்திற்கான திருப்புகழ் தானே? ஆமா, அதேதான். எந்தெந்த அமைப்புல இருக்குங்கிறத சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க அது ஆணை முகவர்கள் அங்கிருந்து ஆரம்பிக்குது. ஆடும் பரிவேல், ஆணை முகவர்களையா, தீவனியற்ற, அந்தாதி, நம்ம பாராயண புக்கில் இருக்கிற பாட்டையே தொகுத்து இருக்கிறார் அவரு. சிலதெல்லாம் மாற்றம் இருக்குது, அவ்வளவுதான். சரி, அது எது அப்படியே கண்டினியூ புக்கில் இருக்கிறது, அந்த தொகுப்புல இருக்கிற புக்கை கண்டினியூ பாடட்டுமா? எப்படி பாடணும்னு சொல்லுங்க ஐயா. நீங்க இந்த மார்கழி மாத தொகுப்புக்கு இப்ப சமச்சீர் வகுப்பு வேணாம், சீர்பாத வகுப்பா அந்த வகுப்பு ஒண்ணு இருக்கு. மீதெல்லாம் அதை விட்டுட்டு நான் மீதெல்லாம் பாடுறேன். இது என்ன முதல் பாட்டுல இருந்து என்ன ராகத்துல பாட போறீங்கிறத தொகுத்துருங்க. நாட்டை ராகத்துல பாட போறோம் முதல் நாள். சரி, ஒரு 4 பாடல் நாட்டை ராகத்திலே வரும். அது அந்தாதி அனுபூதி எல்லாம் வர ஒரு சீர்பாடு வச்சிருக்கிறாரு சாமி. அதுல நாட்டை ராகத்தில் போட்டிருக்கிறாரு புக்கில். அதை நான் பாடுறேன். நாட்டை ராகம் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிங்க. ஆணை முகவர்க்கிளைய ஐயா அருணகிரி தேனடைய சொல்லான் திருப்புகழே யான் நினைந்து போற்றிடவும் நின்னை புகழ்ந்திடவும் பொற்கமலம் சாட்டிடவும் மோதிடவும் தான் ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமான் முகனை செருவி சாடும் தனியானை சகோதரனே உனை பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தீவினையற்ற சினந்தீர் அகத்துள்மை தீவனந்தம் தீவினையற்ற மணந்தா தடுத்தனம் செந்தினை மேல் தீவினையற்ற புனமான் கொடுனன் செய்யும் கனகம் தீவினையற்ற அடியார்க்கு அரும் பெரும் செல்வனுக்கே அந்தாதி இல்லா இறைவனுக்கு அந்தாதி அன்றுரைத்தும் நந்தா வகுப்பு அலங்காரம் அவர்க்கே அறிபுனைந்தும் முந்தாதரவில் அவன் புகழ் பூதியும் முற்றும் சொன்ன என் தாய் அருணகிரிநாதா என்னை நீ ஏந்தருளே என் தாய் அருணகிரிநாதா என்னை நீ ஏந்தருளே வள்ளிமலையே வாயிடமாக வதித்து மகிழ்ந்த வல்லால் போற்றி செந்தமிழ்நாடெல்லாம் திரிந்து பறிந்தேன் திருப்புகை செப்பிய திறத்தோய் போற்றி
பழனி ஆண்டவம் தொழுபவ போற்றி, தனிமலை முருகனை பணிபவ போற்றி, அடியார் தமதடி பொடி சூடியன் சச்சுதானந்த சுவாமி போற்றி, திருப்புகை அடியார் திருவடி சென்னியார் என பெயர் பூண்ட இன்பனே போற்றி, பக்தி பயிரை பண்புற வளர்த்த வித்தக முகிலே வேதியா போற்றி, வேல்மாறல் தந்த விரலோய் போற்றி, திருப்புகை குபேர செல்வனே போற்றி, மயிலையும் அவன் கை அயிலையும் கடைக்கண் இயலையும் நினைக்க எல்லீரும் ஆரே என அறை கூடும் எயில்விர போற்றி, திருப்புகையோகி திருப்புகை ஞானி அருளுக அருளுக அல்லல் நோய் அறவே வழங்குக வழங்குக மயிலோன் பிரசாதமே, வழங்குக வழங்குக மயிலோன் பிரசாதமே. அடுத்து 6வது பாடல். இது ராகம் சண்முக பிரியா ராகத்துல பாடியிருக்கிறார். தருப்புகை வல்ல சுரர் மகள் நாயகன் சங்கரக்கு உருப்புகை வல்ல குமரேசன் சண்முகன் குன்றெறிந்தோன், மறுப்புகை வல்ல அருணகிரி பெயர் வள்ளல் சொன்ன திருப்புகை வல்லவர் சீர்பாததூழியன் சென்னியனே. அடுத்தது ஆனந்த பைரவி ராகத்துல பாடிய முருகாசரணம். சொல்லுங்க ஐயா, நம்ம திருப்புகழ் பாராயண தவநேரி திருமுறை இருக்குல்ல, இப்ப இவங்களுக்கு இப்பதான் வந்து ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பிடிஎஃப் எல்லாருக்கும் அனுப்பணும், அவங்க கையில இருக்கு. நம்ம பாராயண புத்தகத்துல அந்த நம்பரை சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். அது கண்டினியூ அப்படியே வருது, பாராயண புக்லயே இருக்குதுங்க. அப்படியா? சரி, பக்கம் வந்து 5 தானே? 5வது. ஆமா ஆமா, சொல்றேன். 5வது பக்கம். இருக்கு 5வது பக்கம். சரி. நீங்க அதுல உள்ளதே சொல்லிடுங்க, பாராயண முறையில உள்ள எண்ணே சொல்லிடுங்க. அதே சொல்லிட்டீங்களா? பாராயண புக்ல எல்லார் கையில அந்த புத்தகம் தான் இருக்கும். இதுல 6வது பாடல், அதுல 4வது பக்கம் 6வது பாடல்ல வருது பாருங்க. அது பாடட்டுங்களா? அப்படியே பாடுறேன். ஐயா, இது மார்கழி மாசம் அந்த பாராயணத்துல தான். ஆமா ஆமா சரி, ஆமா மார்கழி மாசத்துல இருக்கிறதா. இது அப்படியே பாடுறேன் நானு. இந்த பாராயண புக்ல நான் நம்பர் சொல்றேன், அந்த பக்கம் சொல்றேன், அதை பார்க்கட்டும். சரிங்க. அது இருக்கு. வெள்ளை கலச்சி விதினாயிடத்தே நல்வெண் கமல கிள்ளை கரத்தே சங்கீதாமிருதத்தே கிளி மொழிச்சி எல்லாத்தனையும் இகழா புகழ் வாக்கினிக்க என்ற உள்ளத்திருந்தே உதவி செய்வாலயாம் உத்தமே என்ற உள்ளத்திருந்தே உதவி செய்வாலயாம் உத்தமியே. நினது திருவடி சக்தி மயில் கொடி நினைவு கருதிடு மூர்த்தி கொடுத்திட நிறைய அமுதுசை முப்பழமாப்பமும் மிகை வாழ்த்தேன் நெடிய வலைமுறி கொடுலாட்டுகள் நிறவில் அரிசி பருப்பவள் கேட்போரி நிகரில் நிகதலி கனிவர்க்கமும் இள நீரும்
மனது மகிழ்வோடு தொட்டகரத்தொரு மகர சலநிதி வைத்தது துக்கர வளரு கரிமுக ஒற்றை மறுபனை வளமாக மறுபு மலர் புனை தோத்திர சொற்கொடு வளர்கை குழை பிடி தோப்பன கூட்டோடு வனஜ பரிபுற பொற்பத அர்ச்சனை மறவேனே தன 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 பலம் சிறிய அறுபத மொய்த்த திறப்புணல் திரளும் உருசதை பித்தனின குடல் செறிமூலை செரும உதர நிறப்பு செரு குடல் நிறையாரவ நிறைத்த களத்திடை திமித திமி திமி மத்தல டக்கைகள் சகசேசே எனவே துகு துகு துத்தென ஒத்துகள் துடிகள் இடி மிக ஒத்து முழக்கிட டிமுடடி முடி முடிட்டும் என தவில் எழும்போசை இடலி அலைகைகள் கைப்பறை கோட்டிட இரண பயிரவி சுற்று நடுத்திட எதிரு நிசிசரரை பலியிட்டருள் பெருமாளே எதிரு நிசிசரரை பலியிட்டருள் பெருமாளே நினது திருவடி சக்தி மயில் கொடி நினைவு கருதிட புத்தி கொடுத்திடம் ஒற்றை மறுப்பனை வளமாக மறுபு மலர் புனை தோத்திர சொற்கொடு வளர்கை புடை பிடி தோப்பட கூட்டோடு வனச பரிபுற பொற்பத அர்ச்சனை மறவேனே எதிர் நிசிசரரை வெளியிட்டருள் பெருமாளே. ஐயா முருகாசரணம். சொல்லுங்க ஐயா விநாயகம் ஐயா. சொல்லுங்க ஐயா இது நாங்க வந்து இந்த மாதிரி ஆனந்த பைரவி ராகத்துல எல்லாம் படிக்கல, நாங்க இப்ப இந்த முறைப்படி ஒரு ராகத்தோட இது இப்ப நீங்க வந்து முடிச்சுட்டு மறுபடியும் நீங்க வந்து தினது திருவடின்னு ஆரம்பிச்சீங்க, அடுத்து மனது மகிழ்வோடுன்னு ஆரம்பிச்சீங்க. எப்படி ஒரு பாட்டை முறைப்படி இந்த ஆனந்த பைரவி ராகத்துல பாடணும் அதை பத்தி ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா நாங்களும் ராகத்தோட படிக்க எங்களுக்கு எளிதா இருக்கும். இப்போ இது ராகன்னு ஒரு தனியா ஒரு இதுவே இருக்குது. அந்த ராகத்தினுடைய சாராம்சம், அதனுடைய ஜீவன், இந்த ராகத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் அது இருக்கு. அன்னைக்கு அந்த ராகங்கள் அவங்க ஒரு வச்சுக்கிறாங்க. நிறைய ராகங்கள்ல ஆனந்த பைரவி ராகன்னு ஒரு ராகம் இருக்கு. அந்த ராகத்துல நம்ம அது முறையோட அந்த அலாபம் பண்ணி ராகத்தை அலாபம் பண்ணி நம்ம ஒரு அனுபூதியோ ஒரு விருத்தம் பாடிட்டு தான் பாடுவோம். நாங்க அப்படியே கூட பாடுவோம். நாங்க விருத்தம் பாடிட்டும் பாடலாம். ஆனந்த பைரவின்றது ஒரு ராகம். அந்த ராகத்தினுடைய சாரம்சம் எடுத்து நம்ம அலாபம் கூட பண்ணலாம், அது அப்படியும் பண்ணலாம். அது எப்படி சொல்லணும், வேற எந்த முறையில் உங்களுக்கு சொல்ல வைக்கணும்னு சொல்லுங்க. இந்த ராகத்தை உங்களுக்கு இதுல தெரிஞ்சுக்கணும்னாக்கா வருது, இதுல நமக்கு போட்டோ கூட அதுல தெரிஞ்சுக்கலாம், நம்ம வேற இதுல எடுத்துக்கலாம். இல்லைங்க ராகம் படிக்க இப்ப நீங்க படிச்சு காட்டினதும் அந்த ராகத்திலேயே நாங்க இப்ப பாடிக்கிறோம். நீங்க பாடிடலாம். இப்ப முறைப்படி நம்ம ராகம்லாம் கத்துக்கிறது இல்ல, நீங்க பாடினது இதுல பாடி முடிச்ச உடனேயே திரும்பவும் நீங்க முதல்ல இருந்து வந்து மனது பாடினீங்களா, அதோட விளக்கத்தை சொல்லுங்க. அது விளக்க சாமி என்ன பண்ணிக்கிறார், தொகுத்திருக்கிறார். ஒவ்வொரு பாடலையும் 4வது சீரை எடுத்து முடிச்சுட்டு கடைசியில முடிக்கணும்ன்றது அவருடைய தொகுப்பு. அன்னைக்கு ஒவ்வொரு பாடல்லையும் கடைசியிலே எடுத்து முடிச்சுட்டு அடுத்தாப்புல அந்த பாட்டினுடைய 4வது வரி இருக்கும், 4வது சீர், இது 4வது இருக்கும் பாருங்க. அந்த 4வது மறுபு மலர் புனை அது 4வது சீர் முடிச்சுட்டு அது கடைசியில் மறுபடியும் நம்ம எதிரி நிசிசரரை அதுக்கு அப்படி முடிக்கணும். எந்தெந்த பாடல்ல என்னென்ன இருந்தாலும் 4வது சீர் முடிச்சு பாடிட்டு கடைசியில அப்புறம் கடைசியில் அந்த சீர் முடிச்சுட்டு முடிப்பார் அந்த பாட்டினுடைய இது. அப்படி முடிக்கிறது அவர் முகத்து இருக்குது. அப்படிதான் ஒவ்வொரு பாடல்லையும் நாங்க அப்படிதான் பாடிட்டு இருக்கோம் திருப்புகை. ரொம்ப நன்றி ஐயா முருகாசரணம். இப்ப வந்து பக்கம் வந்து 6வது பக்கத்துல உள்ள பாடல் பாடிட்டீங்க. இப்ப அடுத்தது 6வது இதுல புக்கு, இதுல இந்த புக்ல நமக்கு 7வது வரும். அது பக்கம் விட்டுடுதானே அடுத்தாப்புல நம்ம நெஞ்ச கணக்குலன்னு வந்து பாருங்க, அதை எடுத்து கண்டிப்பா அப்படி கண்டிப்பா. நீங்க திருப்புகழ் பாராயண தவநெறி புத்தகத்துல சொல்லுங்க, ஏன்னா அதுதான் எல்லார் கையிலயும் இருக்கு. அதுதான் அந்த புக்லயே தான் வந்து பாருங்க.
ஏழாவது அதுல வந்து பாருங்க நெஞ்சக்கணுகள் அப்படியே சொல்லிட்டு வராங்க. போடலாமா? பாடலாங்க. ஓகே. இது ராகம், இதனுடைய ராகங்கள் வேற. கரகர பிரியான்றது ஒரு ராகம். ஏன்னா ராகங்களுக்கு இருந்தாலும் பக்கம் வந்து 7 தானே? 7 தான். 11வது பாடல். 11வது பாடல் இருக்கும் பாருங்க. இதுல 11வது பாடல். இதுல கொஞ்சம் மாறி இருக்கும், அவ்வளவுதான். அது 11வது பாடல். நவமுறை புக்லயே சொல்லுங்க, அதுதான் எல்லார் கையிலயும் இருக்கு. அதுதான். அப்ப நான் 11வது பாடல், 11வது பாடல் வந்து வராது. சரிங்க, நீங்க ஆரம்பிச்சிடலாம். சரிங்க. அடுத்தாப்புல அது ஆன உடனே அடுத்தாப்புல அந்த 12வது பாடல் அப்படியே வரும். அப்படியே வரும். ஓகேங்க. பேஜ் நம்பர் மாறினா மட்டும் சொல்லிடுங்க, மத்தபடி தொடர்ச்சியா அப்படியே பாடி நம்பர் அந்த புக்ல இருக்கிற நம்பர் சொல்றேன், தொடர்ந்து அப்படியே வரும். முருகா மாறும்போது சொல்றாங்க. நெஞ்ச கணகல்லும் நெகிந்தூருக நெஞ்ச கணகல்லும் நெகிந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கு சேர் செஞ்சொற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரானை பதம் பணிவாம் பஞ்சக்கரானை பதம் பணிவாம் வாரணத்தானை அயனை விண்ணோரை மலர்கரத்து வாரணத்தானை மகத்து வென்றோன் மைந்தனை துவசவாரணத்தானை துணை நயந்தானை வயல் அன்னை வாரணத்தானை திரை கொண்ட யானையை வாழ்த்துவனே கைத்தல நீரை கணி அப்பமோடவள் கோரி கப்பிய கரிமுகல் அடிபேணி கத்திடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேவும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்பொரு திரள் கூய மதையானை மத்தல வழிரானை உத்தமிழ் புதல்வனை மட்டவி மலர் கோடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் ஏறி செய்த அச்சுவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கோடு சுப்பிரமணி படும் அப்புணம் அதனிடை இவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமாளே அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமாளே மத்தல வழிரணை உத்தமி புதல்வனை மட்டவி மலர் கோடு பணிவேனே அக்கண மணமருள் பெருமாளே. பக்கரவி சித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பட்சியனும் தூர கமுனீவ பக்குவமால தொடையும் அக்குவடு பட்டோழிய பட்டுருவ விட்டருள்கை வடிவேலும் திக்கதுமா திக்கவரும் குக்கூடமும் ரட்சைதாரு சிற்றடியும் முற்றிய பன்னிரு தோளும் செய்ப்பதியும் வைத்துயர் திருப்புகை விருப்பமோடு செப்பன என கருளை மறவே இக்கவரை நற்கணிகள் சர்க்கரை பருப்புடனை எட்பொறி அவற்றுவரை இளநீர்வன் டச்சில் பயரப்பவாகை பச்சரிசி பிட்டு வெளரி பயம் நிடிப்பில் வகை தனி மூலம்
மிக்க அடி சிற்கடலை பட்சணம் எனக்குள்வோரு விக்கின சமர்த்தனேனோ அருளாயி வெப்ப குடிலச்சடியிலே விப்பரமரப்பரரும் வித்தக மறுப்புடைய பெருமாளே செய்ப்பதியுமை துயர் திருப்புகை விருப்பமோடு செப்பன என கருங்கை மரவேனே வித்தக மறுப்புடைய பெருமாளே. முருகாசரணம். முருகா. சுமதியம்மா ஏதாவது கேட்கணுமா? ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. முருகா. ஐயா ஒரு நிமிஷம் ஐயா. சுமதியம்மா ஏதாவது நீங்கள் கேட்கணுமா? ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. மைக் கொஞ்சம் ஆன் பண்ணி சொல்லுங்க. சரி, வேற யாருக்காவது? ஃபர்ஸ்ட் பண்ணதாங்க, அது அப்படியே இருக்குது. ஓகே, எடுத்துட்டீங்க மாஸ். இல்ல திரும்பி எனக்கு ஐடென்டிஃபிகேஷன் காட்டிக்கிட்டே. ஓகே இல்ல ஃபர்ஸ்ட் பண்ணதாங்க, அதை எடுத்துட்டீங்க. சரி. வேற ஐயா தொடர்ந்து பாட சொல்லலாமா? வேற யாருக்கா சந்தேகம் இருக்கா? ஒரு நிமிஷம். உங்களால முடிஞ்சா அதை ரெக்கார்ட் பண்ண முடியுமா? ரெக்கார்டிங் ஆயிட்டு இருக்குமா? ஆயிட்டு இருக்கா? சரி, தேங்க்யூ. அம்மா நீங்க உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கடைசியா நீங்க கேட்டுக்கலாம். இப்போ ஐயா முதல்ல பாட சொல்லிடலாம். ஐயா நீங்க தொடங்கலாம். முருகாசரணம். அடுத்தது உண்ணாமலை. அதுல புக்கிலேயே இருக்குது பாருங்க, உண்ணாமலையில் இருக்கும். அதாவது 16வது பாடல் புக்கில் 16. ஐயா நீங்க உம்பர் தருத்தேனு மணி 14வது பாட்டு கிடையாது அதுல. நீங்க இதுல வரல, அவர் போடல. இந்த இதுல அவர் இதுல வரல. அதனால இது இதன் பிரகாரம் நான் பாடிட்டு இருக்கிறேன். சரிங்க. அது பக்கம் அது வந்து பாடல் என்ன மட்டும் சொல்லுங்க. உம்பர் பாடணும்னா பாடலாம். இல்ல பாட வேண்டாம். நீங்க நம்ம பாராயணம் வந்து மார்கழி மாசத்துக்கு உள்ளது மட்டும் பாடுங்க. பாடல் என்ன மட்டும் சொல்லிட்டு பாடுங்க. 13வது இதுல புக்ல, இந்த பாராயண புக்ல 13வது பாடல் உண்ணாமலையும். இதுல இருக்கும் புக்ல வர்றது 16வது பாடல் உண்ணாமலை உமை மைந்தா சரணம். சரி முருகாசரணம். அடுத்தாப்புல வேற மாறும். இதுல இல்ல, இந்த புக்ல வேற இடத்துல இருக்குது. அதை நான் எடுத்து காமிக்கட்டுமா? இது எடுக்கும், இண்டெக்ஸ்ல இருக்கு. உடலின் நூறு ஏழுமல்ல, உடலின் நூறு. இது எங்க இண்டெக்ஸில் போயிட்டு உடலின் நூறு. முருகா. முருகா சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. பாடலாம். அந்த பாட்டு பாடுறேன் நானு. உண்ணாமுலை உமை மைந்தா சரணம் பரருயிசே. உண்ணாமுலை உமை மைந்தா சரணம் அருணை கற்பான். உண்ணாமுலை உமை மைந்தா சரணம் தனமும் ஒப்பில். உண்ணாமுலை உமை மைந்தா சரணம் சரண் உனக்கே. அடுத்தது உடலினோடு. அதுல புக்ல 14 188 பாடல். அந்த புக்ல 114வது பக்கம். முருகா. ஐயா முருகா கேக்குறாங்க. நீங்க சொல்லுங்க. அது பக்கம் 114. ஓகே, எடுத்துட்டேன். அடுத்த பாடல் பெரிய புக்ல 114வது 188வது பாடல். 188வது பாடல்ல அந்த பாடல் பாடலாமா? பாடுறேன். சரிங்க. உடலினூடு போய் மேலும் உயர்நூடு மாயாத உணர்வினூடு வானூடு முதியோடு உலவையூடு நீரோடு புவியினோடு வாதாடும் ஒருவரோடு மேவாத தனிஞான சுடரினூடு நால் வேதம் முடியினூடும் ஊடாடு துரிய ஆகுலாதீத சிவரூபம் தொலைவிலாத பேரா
சராத ஓர் பேதை தொடும் உபாயம் ஏதோ சொல் அருள்வாயே. மடலராத வாரிசம் அடவி சாடி மாறான வரிவரால் குவால் சாயம் அமராடி மதுகு தாவி நீதோடி உழவரால் அடாதோடி மடைய மோதேன் ஆரோடு தடமாக கடல் புகாமல் காமீளை முடுகி வாளை தான் மேவு கமலவாலி மேல் வீழும் மலர்வாழி கடவுள் நீல மாறாத தணிகை காலவீர கருணை மேருவே தேவர் பெருமாளே. கருணை மேருவே தேவர் பெருமாளே. தொலைவிலாத பேராசை துரிசனாத போர் பேதை தொடும் உபாயம் ஏதோ சொல் அருள்வாயே. கருணை மேருவே தேவர் பெருமாளே. விழிதாதனவே முருகா, அடுத்த பாடல்ல எடுக்கிறேன். ஐயா சொல்லுங்க. அடுத்த பாடல்ல பெரிய புக்ல சொல்றேன் உங்களுக்கு. இப்போ இதுல 15வது, அதாவது இந்த 15வது பாடல்ல பெரிய புக்ல நான் சொல்றேன். விழிதாதனவே விழிதாதனவே 189 பக்கம். 189 பக்கம் புக் வச்சுங்கிறவங்களுக்கு சொல்லிடுங்க. ஐயா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க பாடல் என்ன 315வது பாடல். 315வது பாடல் நாகப்பட்டினம். நான் பாத்துக்கிறேன். சரிங்க, நன்றி. ஐயா எடுத்திருப்பாங்க, நீங்க ஆரம்பிக்கலாம். விழுதாதனவே கருடாருடலை வினை சேரதுவே புரிதாக விருதாவினிலே உலகாயதமே விடவே மடவார் மயலாலே அழுதா கெடவே அவமாக்கிடனால் அடைவே கழியாய் துணைவோதி அலர்த்தால் அடியேன் உறவாய் மறுவோர் அடியாவரமே தருவாயே தொழுதார் வினைவே அடியோடரவே துகள் தீர்ப்பரமே தருதேவாம் சுரபூபதியே கருணாலயனே சுகத்தாடியார் பெருமாளே எழுதாமறைவாம் முடிவே வடிவேல் இறைவாயனையால் உடையோனே இறைவாயதுதாம் அதுதாதனையே இணைத்தான் கைல்வாய் பெருமாளே இறைவாயதுதாம் அதுவே தனையே இணை நாகையில் வாய் பெருமாளே அவர்தான் அடியேன் உறவாய் மறுவோர் அழியாவரமே தருவாயே
இணை நாகையில் வாய் பெருமாளே. சிவமாரிடம் பேர்ல சிவமாரிடம். முருகா ஐயா சொல்லுங்க, முருகேஸ்வரன் சொல்லுங்க ஐயா. அடுத்த பாட்டு 152 பக்கம் சிவமாதுடன். 253 பாடல். 253 இது ஒரு பாட்டு எடுத்து பாடல் எண் 253. ஆரம்பிக்கலாம் ஐயா. சிவமாதுடனே அனுபோதமதாய் சிவஞானமுதே பசியாரி திகை ஓடிருவோர் ஒரு ரூபமதாய் திகை லோகமெல்லாம் அனுபோகி இவனே எனமால் அயனோடமரோம் இளையோன் எனவே மறைவோத இறையோன் இடமாய் விளையாடுகவே இயல்மேலுடன் மாறுள்வாயே. தவலோகம் எல்லாம் முறையோ எனவே தயல்வேல் கொடுகோள் அசுராரை தலை தூள் படையை கடல் தூள் படமான் தவம் வாய் உறவே விடுவோனே. கவர் பூவடிவால் குறமாதுடன்மால் கடனம் எனவே அலைமார்காம் கடையின் விடித்தூள் படநோய் விடவே கனல் மால் வரை சேர்பெருமாளே. கடையேன் மிடித்தூள் படநோய் விடவேன் கனல் மால் வரை சேர்பெருமாளே. இறையோன் இடமாய் விளையாடுகவே இயல்வேலுடன் மால் அருள்வாயே. கனல் மால் வரை சேர் பெருமாளே. அடுத்து ஞானம் கொள்ள ஐயா. ஐயா முருகேஸ்வரன் சொல்லுங்க ஐயா. அடுத்த பாடல் ஞானம் கொள் பொறிகள். அது அடுத்த பாடல்ல புக்குல பெரிய புக்குல சொல்றேன். 101 பக்கம். 101 பக்கம். பக்கம் 101 பெரிய புக்குல எடுத்திருப்பாங்க ஐயா. பாடல் எண் பாடல் என்ன வந்து ஞானம் கொள் தான் பக்கம். பாட்டு எண் வந்து 162. 162 பாட்டு என்ன? சரிங்கய்யா, சரிங்க. பாடல் நீங்க பாடலாம் ஐயா. ஐங்கரணைங்களா? ஓகே. ஞானம் கொள் பொறிகள் கூடி வானிந்து கதிரில்லாத நாடண்டி நமச்சிவாய வரையே நான் இன்பரசமதான ஆனந்த அறிவிப்பாய நாதங்களோடு புலாவி விளையாடி போக நான் என்பதறிவில்லாமல் ஓம் அங்கி உருவம் ஆகி இருவோரும் ஓரந்தம் அறிவே ஞான மாவிஞ்சை முதியில் ஏறி லோகங்கள் வளமதாட அருள் தாராய் தேனங்கொள்ளிததாகி தாரிந்து சைலவேணி சீரங்கன் எனது தாதை ஒருமாறு சேர்பஞ்ச வடிவே மோகி யோக
கொள் மவுன ஜோதி சேர்பங்கின் அமல்நாதன் அருள் பாலாம் காணங்கள் வரைகள் தீவு ஓதங்கள் பொடிய நீலம் காடந்த மயிலின் ஏறி முருகோனே காமன் கை மலர்கள் நாண வேடம் பெண்ணமலி சேர்வை காணியங்கள் பழனி மேவு பெருமாளே காமன் கை மலர்கள் நாண வேடம் பெண்ணமலி சோலை காணியங்கள் பழனி மேவு பெருமாளே ஓரந்தம் அறிவி ஞான மாவிஞ்சை முதியின் ஏறி லோகங்கள் வளமதாட அருள் தாராய் காணியங்கள் பழனி மேவு பெருமாளே. பக்கம் 44 80வது பாடல். தேங்க்ஸ்பா, நீங்க குறிப்பிடுங்க. சரிங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. முருகா முருகா சொல்லுங்க ஐயா. அடுத்தாப்புள் பாடல ஐங்கரனை ஒத்த மனம் வருது. ஐங்கரனை ஒத்த மனம் 80வது பாடல். ஆமா ஆமா, வெரி குட். ஐயா இது வந்து காவடி சிந்து. ஆமா ஆமா, இது காவடி சிந்து. ஐங்கரனை ஒத்த ராகத்தை சொல்லிடுங்க. காவடி சிந்து. முருகா ஐயா அந்த ஆதின் இருக்கு, அது தாளமா? ஆதி தாளம், தாளங்க தாளம். இது ராகத்துக்கும் தாளத்துக்கும் என்ன அப்படி வித்தியாசம்ங்கிறது அப்படி சொல்லுங்க. இருக்குது. அந்த ராகத்துக்கு தகுந்த மாதிரி ஜம்ப தாளம் இருக்குது. அந்த ராகத்துக்கு அந்த ஜம்ப தாளம் போட்டா அதுக்கு மேட்ச் ஆகும், அவ்வளவுதான். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மிருதங்கம், தாளம், ராகம் இது 3 ஒண்ணா சேர்ந்ததான் நமக்கு பார்க்கறதுக்கு, பாடுறதுக்கு, கேட்கறதுக்கு, அவங்களுக்கு படிக்கிறதுக்கு கூட, பாடும்போது கூட இந்த பிழை இல்லாம சீரா பாட முடியும். தாளம் ரொம்ப முக்கியம். ராகம் இருந்தாக்க தாளம் வேணும். அதுதான் சாமி தொகுத்து இருக்கிறாரு. இந்த பாடலுக்கு இந்த ராகம் தான், இந்த தாளம் தான் அவர் தொகுத்துட்டு தான் இருக்கு. நம்ம எதில் கூட பாடலாம் இருக்கா, எப்படி வேணாலும் கூட பாடலாம், தப்பு இல்லை. சாமி சொன்ன மாதிரியே பாடுங்க காவடி சிந்து. அதுதான் அந்த ராகத்தை தான் நான் பாடிட்டு வந்து. நாங்க வேற ராகமே தொடர்றது, அவர் என்ன சொல்லி கொடுத்த ராகத்துல அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு. இப்ப இது காவடி சிந்து தான். ஐங்கரனை ஒத்த மனம் புக்கில் இருக்கணும். சரி முருகா, பாடலாமா? பாடுங்க முருகா, பாடுங்க. ஓகே முருகா. ஐங்கரனை ஒத்த மனம் ஐம்புலமாகற்றி வளர் அந்தி பகல் அற்ற நினைவு அருள்வாயே அம்புமை தனக்குள் வளர் செந்தமிழ் வழித்தே உனை அன்போடு துதிக்க மனம் அருள்வாயே தங்கிய தவற்றுணர்வு தந்தடிமை முத்தி பெற சந்திர வெளிக்குவழி அருள்வாயே தண்டிகை கணப்பாவசு என் திசை மதிக்க வளர் சம்பிரம விதத்துடனே அருள்வாயே மங்கைய சுகத்தை வேறு இங்கிதமே முற்ற மனம் உந்தனை நினைக்கமய அருள்வாயே மண்டலிகர் அப்பாகளும் வந்த சுபரட்சை கூறி வந்தனைய புத்தியினை அருள்வாயே கொஞ்சில் உயிர் பெற்று வளர் தென்கரையில் அப்பரருள் கொண்டு உடல் உற்ற பொருள் அருள்வாயே குஞ்சரமுகீழைய கந்தனின வெற்றி பேரு கொங்கணகிரிக்குள் வளர் பெருமாளே கொங்கணகிரிக்குள் வளர் பெருமாளே அருள்வாயே அப்பா அருள்வாயே அம்புவி தனக்குள் வளர் செந்தமை வழித்தே உனை அன்போடு துதிக்க மனம் அருள்வாயே கொங்கணகிரிக்குள் வளர் பெருமாளே. முருகாசரணம். அம்மா சுப்பிரமணியம்மா மைக்கு கொஞ்சம் சுப்பிரமணியம்
நீங்கள் பாடும்போது ஐயா பாடும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. பேக்ரவுண்டில் மைக்கை எல்லாரும் ஆஃப் பண்ணுங்கள். அந்த சுப்பிரமணியம் அம்மா மட்டும் ஆஃப் பண்ணாமல் இருக்குது. கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கம்மா. ஐயாவுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. எனக்கு தெரியல. ஐயா நீங்கள் தொடர்ந்து பாடலாம். ஓ, இது அடுத்தாப்புல விருத்து வருதுங்க. கந்தர் அனுபூதி அது இருக்கலாம், அனுபூதி தான் இருக்கு. கந்தர் அலங்காரம், தோளார் சுவர் வைத்து அப்படின்னு ஒரு அலங்காரத்தில் இருக்கு, கந்தர் அலங்காரம். அது நீங்க அந்த வேற என்ன அந்த புக்ல நீங்க எடுத்து அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். பண்றீங்களா? ஐயா அதை நான் எடுத்து கொடுக்குறது, அதை நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். நீங்க 19வது பாடல் இந்த புக்ல, மார்கழி மாத புக்ல 19வது பாடல்ல வரும். தோளால் சுவர் வைத்து அதை விருத்தமா பாடுவாங்க. அதை அலங்காரத்தில் கந்தர் அலங்காரம் இருக்கும். அது பாருங்க ஐயா. நீங்க தவமுறை புத்தகத்துல சொல்லுங்க. எது முருகா? நம்ம திருப்புகழ் புத்தகத்துல சொல்லுங்க. பெரிய புக்ல, பெரிய புக்ல அதான் தோளார் சுவர் வைத்து. அது இப்போ இதுல நான் தேடி எடுத்து டைம் ஆகுது. பரவாயில்ல, கொஞ்சம் இருங்க. இரு 63வது பக்கம். 63 106வது பாடல். முருகா சரி, அதை எடுத்து நீங்க ரைட். ஆமா, வெரி குட். சீர்பாத வகுப்புக்கு முன்னாலே இருக்காது. கரெக்ட். சரி, அதை பாடலாமா, எடுக்கலாமா? கந்தர் அலங்காரம் தான் வருது. ஓகே. 40வது பக்கம் 44வது பாடல். ஐயா அந்த விருத்தம் பாடட்டுங்களா? பாடுங்கல்ல ஐயா. தோளார் சுவர் வைத்து நாலாறு காலில் சுமர்த்தி இரு காலால் எழுப்பி வளைமூது கோட்டிக்கை நாற்றி நரம்பாலார்க்கை இட்டு தசை கொண்டு மேய்த்தகம் பிரிந்தால் வேளார் கிரீதுணை தோலிருத்தாலன்றி வேறில்லையே. அடுத்தது சீர்பாத வகுப்பு இருக்கு, அது அப்புறம் பாடலாமா? எப்படி? அது நேரம் ஆயிடும், நீங்க அடுத்தது போயிடுங்க. அடுத்தது ஓகே. அடுத்தது அலங்காரம் செயல்பட்டறிந்தது. அங்கே இருக்குதா பாருங்க. இருக்குது. அதுல 108வது பாடல். 108வது பாடல் செயல்பட்டறிந்தது. 65வது பக்கம். 65வது பக்கம். சரி, ஆரம்பிங்க. பேஜ் நம்பர் 65 108வது பாடல். சுப்பிரமணியம். செயல்பட்டழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேன்படங் கடம்பின் மால் பட்டழிந்தது பூங்குடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்புமவன் கால் பட்டழிந்ததின் எந்தலை மேலயம் கையெழுத்தே. சின்னமாம் ஏகத்தாரை 110வது பாடல். பரி புக்ல 110வது பாடல். ஐயா ஒரு நிமிஷம். ஐயா ஒரு நிமிஷம். ஐயா முருகாசரணம் ஒரு நிமிஷம். அம்மா பேசுறது நீங்க மைக்கை ஆன் பண்ணி வச்சிருக்கீங்கம்மா. அவங்களுக்கு பாடுறதுக்கு கொஞ்சம் இடையூறா இருக்கு, கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கம்மா. மைக்கு கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கம்மா. நன்றிம்மா முருகாசரணம். நன்றி, ரொம்ப நன்றி. ஐயா நீங்க ஆரம்பிக்கலாம். சின்னமாம் ஏகத்தாரை திருக்கையில். ஐயா ஒரு நிமிஷம், பாடல் எண் சொல்லுங்க ஐயா. ஐயா ஒரு நிமிஷம். முருகாசரணம் பாடல் முருகா
பாடல் எண் சொல்லுங்க. பாடல் என்ன சின்ன இதுல 110. 110. நன்றி முருகாசலம். 110. ஓகே. சின்னமாம் ஏகத்தாரை திருக்கையில் ஏந்தி இந்த சென்னை மாகாணம் எல்லாம் திருப்புகை என்னும் தேனை சொன்னமா மாறி போல சுவை அமுதொழுகச் சொல்லும் தன்னை நேரில்லா சச்சிதானந்தன் பதங்கள் போற்றி தன்னை நேரில்லா சச்சிதானந்தன் பதங்கள் போற்றி. அடுத்ததுங்க ஐயா. ஐயா முருகாசனம் ஐயா சொல்லுங்க. முருகா சொல்லுங்க. அடுத்தது விருத்தம். நாலு மிகுந்த கசிவாகின்னு இருக்கு விருத்தம். பக்கம் ஐயா. அது அங்கேயே அதே பக்கத்திலேயே வந்து வருமா. 112வது பாடல் அங்கேயே வந்து பாருங்க அதுலயே. சரிங்க ஐயா. யமுனா கல்யாணியா? யமுனா கல்யாணி இருக்கும். நாலு மிகுந்த கசிவாகி ஞானம் நிறுத்தம் அதை நாடும் ஏழை தனக்கும் அனுபூதி ராசி தழைக்க அருள்வாயே கூளையருக்கு மதினாக புணரளித்த சிறியோனே வேளை தனக்கு சிதமாக வேழம் அழைத்த பெருமாளே வேழம் அழைத்த பெருமாளே. அது முடிஞ்சதுங்க. அடுத்தது கந்தர் அனுபூதி இருக்கு. அது பாடிடலாமா? இல்லையா, அந்த நேரம் ரொம்ப கடந்துடும். சரி, அப்புறம் வேற கந்தர் அனுபூதி முடிச்சோன்னே என்ன பாடல் இருக்குன்னு பாருங்க. அது நம்ம பார்த்துருக்கோம். லேட்டாகும் கந்தர் அனுபூதி முருகா. அடுத்தது செல்வம் அனுபூதி அலங்காரம் இன்னும் 2 பாடல் இருக்கு. அந்த 2 பாடல் மட்டும் பாடிடுங்கய்யா. ஏன்னா இவங்க அடியார்கள்லாம் உங்கள்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேட்பாங்க. அதற்காக நம்ம நேரம் கொடுக்கணும். அதற்காக நீங்கள் அந்த 2 பாடல் மட்டும் பாடுங்க. செல்வம் திகழ்மல் அது அலங்காரத்தில் வந்து நான் பார்க்குறேன். நான் அது இதில் வந்து தெரில எனக்கு. இருங்க ஒரு நிமிஷம். செல்வம் திகழும் 67வது பக்கம். முருகா. வெரி குட். 67வது பக்கம். சரி, 111வது பாடல். சரிங்க. செவிக்குன்றம் இருக்குது, செல்வம் அது 2 இருக்குது. சரி, இது பாடட்டுங்களா? பாடலாமா? பாடுங்க ஐயா. முருகா சொல்ல பாடுங்க. முருகா. செல்வம் திகழும் மல நெஞ்சமே அவன் தெய்வமின் செல்வம் திகழும் நம்மதி திண்மை தீர்க்கும் கூற்றுவர் செல்வம் திகழும் திருக்கையில் வேல்தினை காத்த செல்வி செல்வம் திகழும் மணவாளன் நல்கும் திருவடியே. அடுத்தது செவிக்குன்றம். செவிக்குன்றம் வாரணம் நல்கிசை பூட்டவன் சிந்தையம்பு செவிக்குன்ற வாரணம் அஞ்சவென்றாண்டதோ நீண்ட கண்மன் செவிக்குன்ற வாரண வேலாயுதம் செற்ற கட செவிக்குன்ற வாரண பள்ளி பொற்றால் மற்றென் தேடுவதே.
அது ஆயிடுச்சுங்க. இன்னொன்னு தினை வைத்து அன்பு செய்வேன், நினைத்தது எத்தனை. அடுத்ததுங்க ஐயா, அங்கே இருக்குது 119வது பாடல். பாடுங்க ஐயா. 119வது பாடல் இருக்கு. நினைத்ததெத்தனை தவறாமல் நிலைத்த புத்தனை பிரியாமல் கனத்த தத்துவமுற்றழியாமல் கதித்த நித்திய சித்த அருள்வாயே மணித்த பத்தர் தமத்து கெளியோனே மதித்த முத்தமிழ் பெரியோனே செனித்த புத்திரரிற் சிறியோனே திருத்தணி பதியே பெருமாளே திருத்தணியிற் பதியே பெருமாளே. அடுத்து சரிவிகள். அடுத்தது 123வது பாடல் பெரிய புக்கில். முருகா சொல்லுங்க ஐயா. எடுத்தாச்சு. அடுத்த பாடல் 123 பெரிய புக்கில் எடுத்தாச்சுங்க ஐயா, நீங்க பாட தொடங்குங்க. எடுத்துக்கலாம். ரைட், சரிங்க. சரிவே இகழ்ந்து மருண்டு வகுண்டு சமயம் ஒன்றினை என்றவரும் பரி தமையரும் நின்று கலங்க விரும்பிய தமிழ் கூறும் சலிகையும் நன்றியும் வென்றியும் மங்களம் பெருமைகளும் கணமும் குணமும் பயில் சரவணமும் பொறையும் புகையும் திகை தனிவேனும் விருது துளங்க சிகண்டியில் அண்டரும் உருகி வணங்க வரும் பதமும் பலர் விதரணமும் திறமும் தரமும் திணை புனமானின் மிருகமத குங்கும கொங்கையில் நொந்தடி வருடி மணந்த புணர்ந்ததுவும் பலன் விஜயமும் அன்பின் முடிந்தியல் மறவேனே சுருதி இலங்கை அடிந்து விடும்படி அவுணரடங்க மடிந்த விழும்படி கதிரவன் இந்து விளங்கி வரும்பொடி விடுமாயன் கடகரி அஞ்சி நடுங்கி வருந்திடு மடுவினில் வந்து தவையும் புயல் இந்திரை கணவன் அரங்க முகந்தன் வரும் சகடர மோதி மருது குளங்கி நலங்கம் நுணிந்திடு வரத நலங்கன் புனந்தருளும் குரல் வடிவன் நெடுங்கடல் மங்கவோரம் புகை தொடுமீனே மருக புரந்தரனும் தவம் ஒன்றிய பிரமபுரத்தனிலும் குகன் என்பவர் மதனிலும் பறிவொன்றி அமர்ந்தருள் பெருமாளே மதனிலும் பறிவொன்றி அமர்ந்த பெருமாளே பிரகமத குங்கும தொங்கையில் நொந்தடி மருடி மணந்து புணர்ந்ததுவும் பல விஜயமும் அன்பின் முடிந்தியல் மறவேனே மனதிலும் பறிவொன்றி அமர்ந்தருள் பெருமாளே. அடுத்து கடைசி பாடல் அது. ஐயா முருகா பாடுங்க. முருகா பாடுங்க. கடைசி பாடல் 130 பெரிய புக்ல 130 கடைசி பாடல் அது. பாடலாமா? பாடல் எண் பாடலாமா முருகா? பாடல் எண்ணிங்கயா பக்கம் 130 பாடல் எண். பாடல் தான் 130 பக்கம் 80 பக்கம். நன்றி முருகா, பாடலாம்.
திருத்திய புணர்த்திடை வனத்தை முடித்தேன் திருப்பவள் விருப்புறவரை புயன்வினை பகை செருக்குபவன் நினைத்தவை முடித்தருள் கிருபை கடல் சிவத்தகமலச்சரவனத்து அருமுருகன் சகத்ரிய முகித்தக்க உதத்திரு குறை குறு திருப்புதல்வன் உட்பலகிரி பெயர் தரித்தருள் திருத்தணி மலைக்கிரை திருப்புகழ் படிப்பவர் சிறப்பொடு பெருத்தரு திருக்கையில் வழக்கமே திருத்தணி மலைக்கிரை திருப்புகை படிப்பவர் சிறப்பொடு பெறத்தரு திருக்கையில் வழக்கமே. அது முடிஞ்சது முருகா. ஐயா முருகாசரணம். ஐயா சாமி கீழே ஒரு வரி எழுதியிருக்காங்க, சாமிகள் அடியாருக்கு திருநீர் அளி. இதை பத்தி என்ன அனுபவத்தை சொல்லுங்க. இது கடைசியில முருகா இந்த பாடல் கடைசியில ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளைங்களுக்காக அவங்க சீடர்களுக்கெல்லாம் சொல்லிட்டு கடைசியில ஒரு மண் செட்டு, அந்த காலத்துல மண் செட்டு இருக்கும், அதுல நெருப்பு போட்டு அதுல சாம்பிராணி எல்லாம் போட்டு தீபார்த்தனை பண்ணிட்டு முருகனுக்கு அப்ப அந்த கடைசியில இந்த பாட்டு பாடுதான் முடிப்பார்களாம். ஒவ்வொரு நாளும் கடைசியில சாமி இந்த பாட்டு பாடுதான் முடிப்பாராம். இரவில் ஏறக்குறைய 11 மணி 12 மணி ஆயிடுமா அந்த பாடெல்லாம் முடிக்கிறதுக்கு. ஏறக்குறைய 20-25 சீடர்கள் இருப்பார்கள். என்னுடைய தந்தை சொன்னது இதெல்லாம். அவர் தான் கடைசி சீடர் சொன்னவங்களுக்கு. அவர் இருக்கும்போது சொல்லுவாரு, இவ்வளவு நேரம் ஆகும், கடைசியில சாமி இந்த பாடல் பாடிதான் முடிப்பாராம். அதன் பிறகுதான் எல்லாம் அவங்க வீட்டுக்கு போறது கொண்டது. அந்த பாடல் கடைசியில சாமி வச்சிருக்கிறாரு இந்த பாடல்ல. அது மத்திய மாவதி ராகத்துல பாடி அவர் முடிப்பாராம் கடைசியில. முருகா சொல்லுங்க. ஐயா உங்களை பத்தி வேற இந்த அனுபவம் இதுல உங்களுக்கு உங்களை ஆட்கொண்ட திருப்புகள்னா நீங்க எதை சொல்லுவீங்க? நீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச திருப்புகள் அதை மட்டும் பாடிட்டு நிறைவு பண்ணிக்கலாம். முருகா போற்றி. நானு என்னை பற்றி சொல்றதுக்கு எனக்கு அவ்வளவு விருப்பம் இல்லைன்னா கூட, நானும் ஏறக்குறைய நான் பெங்களூர்ல ஒரு 45 வருஷம் பெங்களூர்ல இருந்துட்டுவேன். அதன் பிறகு என்னுடைய தந்தை, நான் கம்பெனியில ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு என்னுடைய தந்தை ஊருக்கு வரணுன்ட்டு ஒரு கட்டளை போட்டார். ஊருக்கு வந்த உடனே என் தந்தை திருப்புக சபையில இருந்தாரு. அப்போது என்னோட வாரிசு யாரும் இல்லை, நீதான் போடணும் அப்படின்னாரு. அப்புறம் எனக்கு திருப்புகை எப்படி, நான் ஒரு காலத்துல சினிமா சங்கீதத்துல ரொம்ப ஈடுபாட்டு இருந்தவன். என்னோட சங்கீதத்தை என்னோட தந்தை பார்த்தாரு, நல்ல குரல் வளம் இருக்குதுப்பா உனக்கு, நீ திருப்புகை தான் பாடணும், இனிமேல சினிமா சங்கீதத்தை விட்டுனாரு. அன்னைக்கு அவர் சொன்ன மாதிரி அன்னைக்கு ஃபுல்லா சினிமா சங்கீதத்தை விட்டுட்டு நான் மறுபடியும் திருப்புகைக்கு முதலாக அங்க வந்தேன். வரும்போது சபையில என்னை சேர்க்கறதுக்கு கொஞ்சம் தயக்கம். ஏன்னா பெரிய ஜாம்பவான்கள் இருந்த ஒரு சபை. அப்போ நான் வந்து சேரும்போது 15-16 வருஷத்துக்கு முன்னால் நான் சேரும்போது பெரிய பாடகர்கள்லாம் இருந்தாலும் என்னை ஏத்துக்கினாங்க என்னுடைய தந்தை சீடராக இருந்ததுனால. அதன் பிறகு நான் முதல்ல நான் பாடினது இந்த வள்ளிமலை பாடல்ல இருக்கும். வள்ளிமலை பாடல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுல 11 பாடல்ல அருணகிரி பாடியிருந்தாரு. அதுல அள்ளி விழியாலம் என்ற ஒரு பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சது. தந்தை பாடுவார் அந்த பாடல். ரொம்ப அற்புதமான ஒரு பாடல் அள்ளி விழியாலம் என்ற பாடல்ல. அது உங்களுக்கு வேணும்னா பாடி காமிக்கலாம். அந்த பாடல் வள்ளிமலையில அந்த ஒரு முக்கியமான ஒரு பாடல். கூட ஒரு அது 190வது பக்கம் வருது பாருங்க, பெரிய புக்கில் 190வது பக்கம். முருகா சொல்லுங்க. பாடல் நம்பர் வரும் 90 பாடல். இருங்க நானே இரு முருகா 200வது பாடல். இருங்க நான் சொல்றேன். வது பாடல் முருகா. 201 பாடல் 201. சரிங்க 201. சரிங்க 201 பாடல்.
பாடலாமா? பாடுங்க ஐயா. முருகா. பள்ளி விழியாலும் முல்லை நகையாலும் அல்லல் படாசை கடலியும் அல்லையினிதாகி நள்ளிரவு போலும் உள்ள வினையார தனமாறும் இல்லும் இளையோரும் மெல்ல அயலாக வல்லெருமை மாய சமனாரும் எள்ளியனதாவி கொள்ளை கொள்ளும் நாளில் உய்ய ஒரு நீ பொற்கயல் தாராய் தொல்லை மறை தேடி இல்லை எனும் நாதர் சொல்லும் உபதேச குருநாதா துள்ளி விளையாடு புள்ளி முழை நாண வெள்ளிவன மீது குறைவோனி வல்ல சுடர் மால நல்ல சுடர் வாழ வல்லை வடிவேலை தொடுவோனி வள்ளி படர் சாரல் வள்ளி மலை மேவும் வள்ளி மணவாள பெருமாளே வள்ளி படர் சாரல் வள்ளி மலை மேவும் வள்ளி மணவாள பெருமாளே எல்லியனதாவி கொள்ளை கொள்ளும் நாளில் உய்ய ஒரு நீ பொற்கயல் தாராய் வள்ளி மணவாள பெருமாளே. முருகா. முருகாசரணம். நன்றி ஐயா. முருகாசரணம். முருகா. முருகா. சரி முருகா. வேறு யாராவது ஐயாட்ட ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். ஏன்னா நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது. ஐயாவுக்கு இந்த நிகழ்வை இதோட கொஞ்சம் நீங்கள் உங்களோட கேள்விகளுக்கு அப்புறம் இது நிறைவு பண்ணிக்கலாம். யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தால் கொஞ்சம் விரைவாக கேள்விகள் கேளுங்க. ஐயா ரொம்ப நன்றி ஐயா. முருகாசரணம். உங்களோட நேரத்தை விட்டுட்டு ரொம்ப 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 நன்றி முருகா. முருகா மகிழ்ச்சி மகிழ்ச்சி முருகா. ரொம்ப சந்தோஷம் முருகா. ஆமா பேசுங்க பேசுங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் முருகா. ஐயா சொல்லுங்க. முருகா, எங்களுக்காக திரையழு கூற்றிருக்கை 131வது பாடல் ஒரு தடவை நீங்க பாடி உங்க குரலால கேட்கணும்னு ஆசையா இருக்கீங்க. முருகா 131வது பாடல் முருகா. திரையழு கூற்றிருக்கை 131 திரையழு கூற்றிருக்கை 131 பக்கம் 81. ஐயா அந்த பாடலோட சிறப்பை சொல்லிட்டு பாடுங்கய்யா. ஆமா அடுத்தது ஐயா அடிக்கடி நிறைய திரையழு கூற்றிருக்கை தான் சொல்றீங்க முருகா? ஆமாங்கய்யா. முருகா இதுக்கு எனக்கு ஆமா இது வந்து நேரம் நமக்கு உங்களுக்கு முழுமையா பாடும் கேள்விகள் பதில மட்டும் நீங்க கேட்கலாம். இது நீங்க அடுத்து நீங்க சொன்னீங்கன்னா ஏன்னா உங்களுக்கு இது அவங்க 1 மணி நேரம் தான் நமக்கு நேரம் கொடுத்துருக்காங்க. வேற சின்ன பாடலா இருந்தா பண்ணிடலாம். அடுத்தது அவங்க கண்டிப்பா பாடுவாங்க. சரிங்க நன்றிங்க. கேள்விகள் ஏதாவது பத்தி கேட்கணும் சபையை பத்தி கேட்கணும் கேள்விகளோட இருக்கும். அப்புறம் அடுத்தது பாடல் சொல்லுங்க. நம்ம அடுத்த பாடல் அடுத்தடுத்து இருப்பாங்க. அதனால எதுவா இருந்தாலும் நீங்க பாட சொல்லலாம். ஒன்றும் பிரச்சனை. ஏன்னா நம்ம ஏன்னா வந்து இன்னைக்கு ஓய்வு நாள் எல்லாரோட நேரத்தையும் நம்ம வீணாக்க கூடாது. அந்த 1 hour நம்ம திட்டமிட்டு இருக்கோம். இப்பயே பாருங்க 11:15 ஆயிடுச்சுமா. ஏன்னா அவங்களுக்கு வேலைகள் இருக்குல்லம்மா. அவங்களையும் தொந்தரவு நிறைய பேருக்கு வேலைகள் இருக்கு. அதனால விடுமுறை நாள்னால ஐயா வேற உங்களுக்கு வேற ஏதாவது சொல்லணும்னாலும் சொல்லிட்டு இதை நிறைவு பண்ணிக்கலாம். மீண்டும் வந்து நம்ம 16ஆம் தேதி மார்கழி மாதம் அப்போ வந்து அதை முழு தொகுப்போட எங்களுக்கு அதை நீங்கள் தொடங்கி வச்சிருங்க. சரி முருகா. அன்னைக்கு மட்டும் நம்ம 4:30 மணிக்கு அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தொடங்கிருங்க. அது நம்ம பேசலாம். நம்ம பேசிட்டு நம்ம டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரி எல்லாருக்கும் நன்றி சொல்லிடுங்க. ஒவ்வொருத்தவங்களாம் நன்றி சொல்லிடுங்க ஐயாவுக்கு. முருகா முருகா ரொம்ப சாமி வந்து சிறு வயதில் ஐயாவை பற்றி நான் சொல்லணும். ஐயா வந்து ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டாங்க. இன்னைக்கு வள்ளிமலை சபையோட எங்கே ஒரு பாராயணம் நடந்தாலும் ஐயா தலைமையில் தான் நடக்கும். இவங்க அப்பா சாமியோட கடைசி சீடர்.
இவங்கள குழந்தையா இருக்கும்போது இவங்க தந்தை வள்ளிமலை சுவாமி மடியில போட்டு எடுத்தாங்க. அந்த நிகழ்வு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஐயா? சாமிகள் இல்ல 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 எனக்கு இல்ல. அப்ப ரொம்ப சிறு வயது. 2 வயசு எனக்கு. 2 இயர்ஸ். 2 இயர்ஸ். சாமிகள் வந்து அவ்வளோ ஒரு பாக்கியம் இருந்ததுனால தான் இவங்களுக்கு இந்த அளவுக்கு இந்த திருப்புகழ் பாடுறது, சாமி மடியில் அவங்க தவழக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இருந்திருக்கு. அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு அடியாரை நம்ம சந்தித்ததில் நம்ம எல்லாருக்கும் குருநாதரோட அனுகிரகம் இருந்ததுனால தான் நமக்கு அது கிடைச்சிருக்கு. எல்லாரும் நன்றி சொல்லிடுங்க. மீண்டும் ஐயாவை நம்ம இணைப்பில் கூப்பிடலாம். முருகா ஐயா நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. இந்த பாக்கியம் நல்லதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. வள்ளிமலைக்கு வாங்க, வள்ளிமலைக்கு வரணும். நீங்க எல்லாம் என்னுடைய ஆசை. ரொம்ப நன்றி ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. மகிழ்ச்சி ஐயா நன்றிங்க ஐயா. மகிழ்ச்சி முருகா, மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. ஐயா மிக்க நன்றிங்க ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா. மகிழ்ச்சி முருகா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி முருகா. முருகா மகிழ்ச்சி. ஐயா மிக்க நன்றிங்க ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி முருகா. ரொம்ப நன்றி. உங்களை எல்லாம் நேர்ல பார்க்கணும் ஆசை எனக்கு. பார்க்கலாம் ஐயா. முருகா சரணம். ரொம்ப நன்றிங்க ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சிமா. மகிழ்ச்சி முருகா. ஐயா ரொம்ப நன்றி ஐயா. மகிழ்ச்சி முருகா. மகிழ்ச்சி முருகா சரணம். மகிழ்ச்சி முருகா. உங்களை நேர்ல சந்திக்கணும் ஐயா. கண்டிப்பா, ரொம்ப ஆசை எங்களுக்கு. ஆவலா இருக்கிறேன். ஒரு முறை வாங்க வள்ளிமலை. கண்டிப்பா ஐயா. கண்டிப்பா ஐயா நம்ம வேல்மாறல் நம்ம அகண்ட பாராயணம் நடக்கும்ல, அதுக்கு வரலாம். நம்ம மே மாசம். ஆமா நடக்குது. அவங்க எல்லாம் இப்ப வருவாங்க. உங்களை எல்லாரும் வந்து கண்டிப்பா சந்திப்பாங்க. முருகா. அது நிச்சயமா தொடர்ந்து 21 மணி நேரம் நடக்கும்ல நமக்கு. கண்டிப்பா முருகா. அதுல நம்ம திட்டம் நீங்க எப்ப இருந்தாலும் நேரம் இருந்தா அழைச்சிட்டு வரணும். அவங்க எல்லாம் யாருன்னா வர்றதுன்னா சில அடியார்கள் அழைச்சிட்டு வாங்க வள்ளிமலைக்கு. கண்டிப்பா வருவாங்க ஐயா. வரக்கூடிய அடியார்கள் இருந்தா. சரிங்க. சரி, ஐயாவுக்கு அனைவரும் நன்றி சொல்லிட்டீங்க. வேற யாராவது சொன்னா சொல்லிடுங்களா? இதை நிறைவு பண்ணிக்கலாம். மீண்டும் நம்ம மாலை சந்திக்கலாம். மாலை வந்து காமாட்சி அம்மா பாராயணம் தொடங்குறாங்க. ஐயா நன்றிங்க ஐயா. நன்றி முருகா. ஐயா நன்றிங்க ஐயா. நன்றி 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 முருகா. நன்றி முருகா. ஐயா மிக்க நன்றிங்க ஐயா. நன்றி 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 முருகா. ஐயா உங்களுக்கு ரொம்ப நன்றி ஐயா. நன்றி முருகா. முருகா நன்றி. ஐயா மிக்க நன்றி ஐயா. முருகா போற்றி. முருகா நன்றி. முருகா போற்றி. சரிங்க ஐயா. அம்மா நாளை மாலை வந்து வகுப்பில் வந்து காமாட்சி அம்மா பாராயணம் பண்ணுறாங்க. வழி நடத்துறது சிவகாமி அம்மா நடத்தட்டும். யார் முதல் நாள் பாடினாங்களோ அடுத்த நாள் அவங்க வழி நடத்தணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நாளைக்கா? இன்னைக்கு மாலை. இன்னைக்கு காமாட்சி இன்னைக்கு மாலை ஆடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பாடுவாங்க. யாரு பாடினாங்களோ அவங்க வழி நடத்தணும். நீங்க தான் அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். அது மாதிரி பாத்துங்க. சரணம். மாலை சந்திப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சொல்லுங்க. நாளைக்கு நான் பாடுறேங்க ஐயா. சித்ரா ஐயா. சித்ராமாவா? நன்றி முருகா. ஐயா இன்னைக்கு நான் பாடிடுறேன். இல்ல இன்னைக்கு காமாட்சி அம்மா. சரிம்மா, ஓகேம்மா. நீங்க பாடுங்க. உங்களை வழி நடத்துறது சிவகாமி அம்மா வழி நடத்துவாங்க. நீங்க 2 பேரும் தான் போகணும். யாரும் அடுத்த நாள் வந்து யார் பாடுறாங்களோ நீங்க வழி நடத்தணும் அவங்கள. நீங்க 2 பேரும் தான் உரையாடுற மாதிரி இருக்கும். மத்தவங்க எல்லாம் மைக் ஆன் பண்ணிடுவோம். நானுமே ஆஃப் பண்ணிடுவேன். நன்றி முருகா. மாலை சந்திக்கும். உங்களுக்கு இதே லிங்க் வராது. லிங்க் வேற வரும். நன்றிங்க ஐயா. அம்மா இந்த லிங்க் வராது. மாலை வகுப்புக்கு வேற லிங்க் வரும். சரிங்க. தினம் தினம் வேற லிங்க் வரும். ஓகே. நன்றி முருகாசன். சரி நன்றிங்க. விநாயகம் ஐயா. நன்றி ஐயா. சந்திப்போம். உங்களை நான் போன்ல தொடர்பு. ரொம்ப ரொம்ப நன்றி. குருநாதர் அனுகிரகம் எல்லாம் உங்களுக்கு தான். எல்லா சேரும். நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. ஓகே ஓகே. நன்றி. நன்றிங்க ஐயா. சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாருக்கும் நன்றி. நம்ம மீண்டும் போன்ல இணையலாம். நன்றி நன்றி. முருகா போற்றி. ஓகே. அனைவருக்கும் நன்றி அம்மா. அனைவருக்கும் நன்றி. நன்றி. சந்திக்கலாம் முருகா.